எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்க போறோம். இந்த உலகத்துல ரொம்ப பாதுகாப்பான நாடு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அதிகபட்சம் எல்லாத்துக்கும் தோன்ற ஒரு விஷயம் துபாய் அப்படின்னு இதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அங்க விதிமுறைகள், சட்டதிட்டங்கள், நடைமுறைகள், பழக்கவழக்கங்கள் ரொம்ப கட்டுக்குள்ள, ரொம்ப கட்டுப்பாடா இருப்பாங்க. அதனால அங்க திருடுறது கூட எல்லாருமே யோசிப்பாங்க. திருடவும் மாட்டாங்க, திருடும் போகாது அவ்வளவு சீக்கிரம். அந்த அளவுக்கு கட்டுக்கப்பான ஊரு, கட்டுக்கப்பான நாடு. 2வது பனிஷ்மெண்ட் ரொம்ப சிவியரா இருக்கும். அப்படிங்கிற நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம், எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பெண்ணு ஒரு புத்தகத்துல ஒரு வைரலா வீடியோ போட்டிருக்காங்க. ஒரு அவேர்னஸ் வீடியோ மாரி வச்சுக்கோங்களேன். அந்த மாரி வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ மில்லியன் கணக்குல வியூஸ் போயிருக்கு. இந்த வீடியோ ஒரு பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு. இவ்வளவு சேஃப்டியான நாடுங்கிறத நிரூபிக்கிற மாரி இந்த வீடியோ இருக்கு. என்னங்கிற வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அலிசா அப்படிங்கிற ஒரு பொண்ணு துபாயில ஒரு ரொம்ப கூட்ட நெரிசலான உள்ள ஒரு ஏரியா. ரொம்ப ஷாப்பிங் ஏரியான்னு வச்சுக்கங்களேன். ரொம்ப கூட்ட நெரிசலான உள்ள ஏரியா. ஒரு நாளைக்கு 1000, 2000 பேர் கூடுற ஏரியா. ஷாப்பிங் மார்க்கெட் கூட சொல்லலாம். அந்த மாரி ஏரியாக்குள்ள பயங்கரமான கூட்டங்கள். அந்த கூட்டத்துக்குள்ள போயிட்டு ஒரு அவேர்னஸ் வீடியோ பண்ணலாம். ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹேண்ட்பேக். இந்த ஹேண்ட்பேக்கோட விலை கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு 22லருந்து 23 லட்சம் அந்த ஹேண்ட்பேக். இந்த ஹேண்ட்பேக் இங்க வச்சுட்டு போய் ஒரு 1/2 அன் திருப்பி இருக்கு செக் பண்ணலாம் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட் இந்த அவேர்னஸ் வீடியோ. அந்த பெண்ணு வர்றாங்க. வந்த உடனே அந்த பெண்ணை அவங்க ஹஸ்பண்ட் தான் வீடியோ எடுக்கிறாரு. வீடியோ எடுக்கும்போது செக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்களுக்கு. 22 லட்சம் ரூபா, 22லேருந்து 23 லட்ச ரூபா மதிப்புள்ள பேக்கை ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். அந்த டேபிள உட்கார டேபிள வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்கிருந்து நடந்து போய் போட் ஹவுஸ் இருக்குல்ல, படகுல போய் தண்ணியில சுத்தி பார்க்குற போட் ஹவுஸ்ல போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் பண்ணிட்டு நம்ம திருப்பி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐடியா அவங்களுக்கு. அதே மாதிரி ஹேண்ட்பேக் வச்சுட்டு ஹேண்ட்பேக் வைக்கிறதுலேருந்து எல்லாமே ஃபுல்லா வீடியோ எடுக்கிறாங்க ஹஸ்பண்ட் கூடவே. அதுக்கப்புறம் அங்கிருந்து அந்த போட் ஹவுஸோட மேப் பார்க்குறாங்க. அந்த மேப்ல எவ்வளவு தூரம் நம்ம போட் ஹவுஸ் போகணும்னா எவ்வளவு தூரம் டைம் ஆகும்னு சொல்லி அந்த மேப்பை கணிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள போட்ல உட்காந்துட்டு போட் ஹவுஸ்ல போயிட்டாங்க. 2 பேரும் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும். அப்ப ஒய்ஃப் சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஹேண்ட்பேக் இது. ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஹேண்ட்பேக். இருக்குமா இருக்காதுன்னு தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. தூரத்துல இருந்தே நீங்க ஒரு டைம் கவனிச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்லுவாங்க. சொல்லும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த போட் ஹவுஸ்ல டைம் முடிச்சுட்டு வெளில வரும்போது அந்த பெண்ணு ஓடியாராங்க. ஓடியாரும்போது அந்த ஹேண்ட்பேக் நோக்கி ஓடும்போது ஹேண்ட்பேக் எங்க வச்சாங்களோ அது அங்கேயே இருக்கு. அதை ஃபுல்லா அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு இதை அவங்களோட எக்ஸ்ட்ரா பதிவிடுறாங்க. பதிவிடும்போது பயங்கரமான வரவேற்புகள் ஏற்படுது. என்ன வரவேற்பு அப்படின்னா, இவ்வளவு ஒரு பாதுகாப்பான ஊர் இருக்கா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரியதுதான். 2வது இவ்வளவு பெண்களுக்கும் சரி, நம்மளோட உடைமைகளுக்கும் சரி, பொருளுக்கும் சரி இவ்வளவு பாதுகாப்பு இருக்கு பாருங்க. இவ்வளவு மார்க்கெட்ல இவ்வளவு கூட்ட நெரிசலான இடத்துல ஹேண்ட்பேக்கை வச்சுட்டு போய் ஆள் இல்லாம தனியா இருக்கு அப்படின்னா, யாருமே டச்சே பண்ணாத அளவுக்கு அவ்வளவு சேஃப்டி, அவ்வளவு பாதுகாப்பா அந்த இடத்துல வச்ச இடத்துல வச்சவே இருக்கு. இது துபாயை தவிர்த்து எந்த நாட்டிலுமே சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இது செகண்ட் டைம். இதே மாதிரி இன்னொரு ஹேண்ட்பேக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி வச்சு பண்ணியிருக்காங்க. அந்த ஹேண்ட்பேக்கும் எங்க வச்சாங்களோ அங்கேயே திருப்பி எடுத்திருக்காங்க. தொலைஞ்சு போகாம மிஸ் ஆகாம எங்க வச்சதோ அதே இடத்துல திருப்பி எடுத்திருக்காங்க. இதை போய் ஹஸ்பண்ட் சொல்லும்போது ஹஸ்பண்ட் நம்பல. இல்ல வாய்ப்பு இல்லை, அப்படி இருக்காது. எப்படியும் யாராவது செக் பண்ணுவாங்க, எடுத்து பார்ப்பாங்க, இல்ல போலீஸ் ஹேண்டல் பண்ணுவாங்க, ஏதாவது நடந்திருக்கும். நீ எப்படி இல்லைன்னு சொல்லுவ? இது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த டவுட்டை கிளியர் பண்ணிட்டு தான் அந்த பெண்ணு ஹஸ்பண்ட்ட சேலஞ்ச் பண்ணுது. சரி மறுபடியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வச்சு செக் பண்ணும்போது ஹஸ்பண்ட் 1 வருஷத்துக்கு அப்புறம் இதை திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது தான் நம்ப ஆரம்பிச்சேன். ஒருவேளை இருக்கலாமோ, சரி ஓகே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுலயும் நம்பகத்தன்மையான ஒரு நாடு துபாய், சேஃப்டியான நாடு துபாய் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க அங்க உள்ள மக்கள். இதை பல பேர் பலவிதமான விமர்சனங்கள் பண்ணியிருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது இது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு அதிகம் கூட்டம் கூடுற பார்க்ல அவங்க போனை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. மிஸ் பண்ணிட்டு போயிட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் திருப்பி பார்க்கும்போது எங்க வச்சாங்களோ அங்கேயே அந்த போன் இருக்கு. யாரும் தொடவே இல்லை. இதே இந்த வீடியோவும் பெரிய வைரலா போச்சு. இது மட்டும் இடையில ஒரு 3 நாளைக்கு முன்னாடி துபாய் மெயின் ரோட்ல விடியற்காலை 4 மணிக்கு எந்த போக்குவரத்து நெரிசலுமே கிடையாது. தனியா ஒரு கார் மட்டும் ரெட் லைட் போட்டிருக்கு. ரெட் லைட்ல சிக்னல் போட்டிருக்கு. எந்த நெரிசலும் இல்லை. ஏன்னா ரெட் லைட் கிராஸ் பண்ணி போயிடலாம். ஆனா அவர் போகாம ரெட் லைட்டை அதை மதிச்சு, அந்த ரூல்ஸை மதிச்சு, அந்த கட்டுப்பாடை மதிச்சு அந்த கார் தனியா நிக்குது. அந்த காரை அதை படம் பிடிச்சவர் சோசியல் மீடியால போட்டிருக்காரு. சிக்னல் போட்டிருக்கு ரெட்டு. இவர் தனியா நிற்கிறாரு. எந்த கூட்ட நெரிசலுமே இல்லை, எந்த போக்குவரத்து நெரிசலுமே இல்லை. போறதுனா போயிருக்கலாம். இந்த சமூக ஒழுக்க நல்லடக்கம் தான் அந்த துபாய்ங்கிற ஒரு நாட்டுக்கு
பெரிய வந்து ஒரு பாதுகாப்பா அமையுது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் சமூக ஒழுக்கம் இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நம்ம நல்ல ஒழுக்கங்கள் இல்ல அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் இது கண்டிப்பா நடந்தே தீரும். நம்மளுக்கு தனிப்பட்ட ஒழுக்கங்கள் இருந்தா மட்டும்தான் நம்ம நாட்டுக்கு பெருமை வரும். இந்த துபாயில நடந்த சம்பவம் பெரிய சோசியல் மீடியால பெரிய வரவேற்பையும், ஆச்சரியத்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு அளவுக்கு வியப்பாவும் இருக்கு. இது வந்து ஒவ்வொருத்தவங்க கமெண்ட படிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. என்ன அப்படின்னா, துபாயில மட்டும் தான் இது சாத்தியம் போட்டிருக்காரு. இன்னொருத்தர் என்ன படிக்கணும், இது வந்து இந்தியால வந்து சாத்தியமே நடக்காது. சாத்தியமே இருக்க வாய்ப்பில்ல. அப்படின்னு சொல்லி நகைச்சுவையா ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. இந்த மாரி பலதரப்பட்டவங்க பலவிதமான கமெண்டுகள் எல்லாமே பாசிட்டிவான கமெண்டுகள். இங்க மட்டும் தான் நடக்கும். வேற எந்த நாட்டிலும் நடக்க வாய்ப்பே இல்ல. அப்படின்னு சொல்லி பல பேர் பாசிட்டிவா பேசியிருக்காங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு பயனுள்ள விஷயத்துல பேசுவோம். நன்றி, வணக்கம்.